எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. பெரியார் கடைசி வரைக்கும் திராவிடம்ன்ற சொல்ல தூக்கி பிடிச்சாரு. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் தமிழர்கள்னு சொல்லும்போது வர வேகம் நாம் திராவிடர்கள்னு சொல்லும்போது ஒரு தடுமாற்றம் அவங்க கிட்ட இருக்கு. அப்ப தமிழுக்கு எதிரானது திராவிடமா? ஏன் பெரியார் அது அப்ப தூக்கி பிடிக்கணும்? தமிழன் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான சிந்தனை. அதுல எல்லாமே இருக்கு. அதுல நம்ம எதை தேர்ந்தெடுத்துக்கிறோங்கிறது தான் திராவிடம். இப்போ தொல்காப்பியர் சிறந்த இலக்கணத்தை கொடுத்திருக்காரு. உலகத்துல ஒரு பழைய இலக்கணம்னு சொன்னா அது தொல்காப்பியம் தான். அதுக்கு அப்புறம் தான் மற்ற மொழிகள்ல வந்திருக்கு. இது நமக்கு பெருமை. ஆனா தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, இந்த மரியாதை கொடுத்து அவர் இவர்னு எழுதுறோம் இல்லையா, அந்த மரியாதை பெண்ணுக்கு கிடையாதுன்னு சொல்றாரு. மகடுவுக்கு இல்லை. மகடுன்னா பெண் பால். பெண் பாலுக்கு மரியாதையான அருவிகுதி கிடையாது. இப்ப இதை நம்ம ஏத்துக்குவோமா? இப்போ பழந்தமிழர் பண்பாடுன்னு அப்படியே ஏத்துக்கிட்டா அவர் வெறும் தமிழர் இல்ல. தொல்காப்பியர் மேல மரியாதை இருக்கு, ஆனா இந்த கருத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னா அவர் திராவிடர். இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, தமிழருக்கு பகுத்தறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லாதவர் தமிழர், பகுத்தறிவு உடையவர் திராவிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே யாருக்கு பகுத்தறிவு இருக்குது, யாருக்கு இல்லைன்னு பார்த்துடலாமா? தொல்காப்பியத்தில் நகாநூற்றி ஆடுவரி சொல், லகாநூற்றி மகடுவரி சொல், ரகாநூற்றும் பகர இறுதியும் மாறி கிளவி உளப்படம் ஒன்றும் நேரத்தொன்றும் பலரிதி சொல்லின்னு நல்ல தெளிவாக தொல்காப்பியம் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வரான்னா, இந்த இன்னுங்கிற ஒற்றில் தான் ஆண்கள் பேர் முடியும், பெண்களுடைய பேர் இல்லுங்கிற ஒற்றில் முடியும். அதுவே இந்த இருங்கிற ஒற்று, இந்த அவர்ன்னு சொல்கிற குறிப்பிட்றோம்ல, இந்த அவர் என்ற சொல் எங்கே பயன்படுத்தணும்னா, அதாவது பலர், அதாவது பன்மையை குறிப்பிட மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இந்த அவர் என்ற சொல்லுக்கு மரியாதை என்று இருக்கான்னு கேட்டால் உண்மையிலே இல்லை. இந்த அவர் என்ற சொல் மரியாதைக்குரிய சொல்லுன்னு சொல்லிட்டு இப்போ தற்காலத்தில் இப்படி தவறாக பயன்படுத்துறாங்க. உண்மையில் அவர் என்ற சொல் மரியாதைக்காக பயன்படுத்தப்பட்ட சொல்லே இல்லை என்பது தொல்காப்பியத்திலே நல்ல தெளிவாக சொல்றாங்க. ஆனால் நீங்கள் இது தொல்காப்பியன் சொல்லியிருக்கான், அவர் ஆண்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம், அது மரியாதைக்குரியது, இப்படி தொல்காப்பியன்னு சொல்லலை. சொல்லாத ஒன்று நீங்கள் அதை எதிர்க்கிறேன், இந்த கருத்தை எதிர்க்கிறேன். எதை எதிர்க்கிறீங்க? இருந்தால் தானே முதல்ல அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே நீங்கள் எதிர்க்கிறதுக்கு. இல்லாத ஒன்று எதிர்க்கிறத பேர் தான் திராவிடமா? சரி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். ஆங்கிலத்தில் ஹி ஷி இட் தேன்னு சொல்லுவோம். அதை தமிழ் எப்படி சொல்லுவீங்க? அவன் அவள் அது அவர் என்று சொல்லுவோம். அப்போ இதுலயே முடிஞ்சு போச்சு. என்னன்னா ஹீ இஸ் டாக்டர், ஹீ இஸ் டீச்சர்னு சொல்றோம். அதே மாதிரி தமிழ்ல அவன் ஒரு ஆசிரியன், அவன் ஒரு மருத்துவன், அவள் ஒரு ஆசிரியர், அவள் ஒரு மருத்துவல் இப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல மாட்டோம்? அவர் ஒரு ஆசிரியர் தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் என்று சொன்னாதான் மரியாதைன்னு சொல்லுவீங்க. அதாவது பிற மொழிகளில் இருக்கக்கூடிய இலக்கணம் நல்லா தான் இருக்கு, தமிழோட இலக்கணத்தை தான் இப்படி சிதைக்கிறீங்க. அவர் என்று சொன்னாதான் மரியாதை அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அதனாலதான் சிவனடியார்கள் கூட சிவனுக்கு எந்த அடைமொழியுமே தரல. சிவனவனின் சிந்தையுள் நின்று அதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு மாணிக்கவாசகனே திருவாசகத்தில் பாடுறான். சிவனையே தன் உயிராக நினைக்கக்கூடிய இறைவனையே அவன் என்று தான் குறிப்பிட்ட வழக்கம் இருந்தது. அவன் அவள் என்று சொல்லக்கூடிய இந்த வழக்கம் தான் தமிழரிடம் இருந்தது. இந்த அவர் என்று சொல்லக்கூடிய வழக்கம் இப்போ தற்காலத்தில் வந்தது. அவர் இவர் என்று சொல்றது இப்படியெல்லாம் தமிழ் இலக்கணத்தை இல்லை. இல்லாத ஒன்றத்தை நீங்கள் எதிர்க்கிறன்னு சொல்றீங்க, இதுக்கு பேர் திராவிடம்னு சொல்றீங்க. அதையும் ஒரு கூட்டம் நம்பிச்சு பாருங்க, அதுதான் தாங்க முடியல. நன்றி.